ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெல்தியான ரெசிபிக்கு நம்ம எத்தனை விதமான கீரை எடுத்திருக்கோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதமான கீரைகள் எடுத்திருக்கோம். முதல்ல இங்கே பார்த்தீங்கன்னா பூசணி இலைகளை இந்த மாதிரி நல்ல பெருசாக பார்த்தது, கொஞ்சம் இலசாக இருக்கிறது, அந்த மாதிரி நமக்கு கிடைச்ச மாதிரி இலைகளை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டேஸ்டி, முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த இலை நல்ல தண்ணி மழை பெஞ்சா கூட அந்த மேலே தண்ணி ஒட்டாமல் நிற்கும் பாருங்கள், அந்த மாதிரி அதுதான் சேப்பக்கிழங்கு இலை. நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்போம் சேப்பக்கிழங்கு தோண்டி எடுக்கிறதெல்லாம். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து அதோட அந்த நரம்பு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம சேர்க்கக்கூடாது. இலைகளை மட்டும்தான் சேர்க்கணும், கீரை இலைகளை மட்டும். இந்த மாதிரி நிறைய கீரை வந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க எங்கள் மாமியார் போயிட்டு. இதுதான் சேப்பக்கிழங்கு இலை. இந்த மாதிரி இருக்க இலையில நம்ம வந்து அந்த மேலே இருக்க அந்த நார் வந்து விட்டுறணும். கீரையை மட்டும் இப்படி கையில் பிடிச்சி இப்படி இழுத்துட்டோம்னா அந்த கீரை ஒண்டி வந்துடும். அந்த நார்களெல்லாம் அப்படியே நின்றுடும். இதை எடுத்துக்கணும். இதே போல் பூசணி இலை, அதுக்கப்புறம் இந்த கீரை, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். எனக்கே தெரியாது இதெல்லாம் சாப்பிட்ற கீரைன்னு. ஒடிஷா வந்த அப்புறமா தான் தெரியும் இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இந்த மாதிரி இலை. அதுக்கப்புறம் இன்னொரு கீரை வந்து அப்படி நம்ம வீட்டிலலாம் கூட ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கோம், அந்த மாதிரி இலை மாதிரி. அந்த கீரை, இது எல்லாமே ஒரு கீரைங்க தான் பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே கீரைகள் தான். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஹெல்தியான டிஷ்ஷாக நம்ம செய்ய போகிறோம். பூசணி இலையும் அதே மாதிரி தான். அந்த நரம்பு வந்து எடுத்துடணும். வெறும் கீரையை மட்டும், அந்த இலையை மட்டும் இப்படி பிச்சு எடுத்துக்கணும். இதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சுன்னா பொக்கா சாகோ அப்படின்னு சொல்லி ஒடியா லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இதில் வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, இந்த மாதிரி விதவிதமான கீரைகள், அதுக்கப்புறம் காய்கறிகள், இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி நிறைய கீரைகளும் காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இது வந்து எங்கள் மாமனார், எங்கள் மாமியார். எங்கள் மாமனாருக்கு நான் வீடியோ பண்ணுறது தெரியல. நான் சும்மா அங்கே நின்றுட்டு அப்படியே பார்த்துற மாதிரி ஃபோனில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கீரையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. எங்கள் மாமனார் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்காருனால அவரும் உட்காந்து இது எடுக்கிறாரு. மற்றபடி அவர் எப்போவுமே ஃப்ரீயாக இருக்க மாட்டார். இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். எப்போவுமே வேலையாகவே இருப்பாங்க. இந்த கீரையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். கீரைகள் கூட காய்கறிகள், பூசணிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், இது மூணுத்தையும் நான் கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குண்டா வச்சிடலாம் அடுப்பு மேலே. இது வந்து நம்ம இந்த மாதிரி குண்டாவில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், சமையலுக்கு ஏற்ற மாதிரி. கிட்டத்தட்ட இந்த குண்டா ஃபுல்லாக நம்ம வந்து கீரை செய்ய போகிறோம். ஆனால் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் தான் இருக்கும். அதில் காஞ்ச மிளகாய் ஒரு 2, கடுகு, சீரகம், வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் தாளிப்பு ஒன்று போட்டுருங்க. தாளிப்பு போட்டு கடுகு சீரகம் நல்லா படப்படன்னு வெடித்த அப்புறமா இதில் வந்து நம்ம காய்கறிகளை சேர்க்க போகிறோம். இதில் என்னென்ன காய்கறிகள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சம்மந்தமான காய்கறி, அதாவது கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெண்டைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட கூடவே வந்து சேப்பக்கிழங்கு சேர்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு இந்த மாதிரி கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் தான் அதுலேயே நம்ம இந்த காய்கறிகளை சேர்த்துருக்கோம். இப்போ இதில் தண்ணியை ஊற்றிடலாம். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை ஊற்றிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வேக வைக்க போகிறோம். இது நல்லா வேகட்டும். காய்கறிகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பீர்க்கங்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் பட்டுன்னு வெந்துடும். அது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த கீரைகள் வந்து நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு வந்ததை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் எல்லா இலைகள் சேர்ந்த கீரைகளும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற எத்தனை விதமான கீரையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்த மாதிரி இதெல்லாம் கூட கீரை தான் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த கிளிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நம்ம எத்தனை விதமாக சேர்க்குறோன்னு.
இப்போ இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம இந்த கீரையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எல்லா கீரையும் ஒன்றா சேர்த்துடணும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இது இப்படி போட்டுட்டு இதோட கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சுவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா ஒரு 2-3 தான் சேர்த்துருக்கோம், காரம் இல்லை. ஏன்னா இது சமைச்சு முடிச்ச அப்புறம் சாப்பிடும்போது இதோட பச்சை மிளகாயையும் வெங்காயத்தையும் கூட வச்சு சாப்பிட்டா செம சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுந்தம்பருப்பு, இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சிங். இந்த மிக்சிங்கை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம கீரைக்கும் காய்கறிக்கும் சேர்த்துருந்தோம். இப்போ அந்த மாவுக்காகவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலக்கணும். இப்படி நல்லா கரண்டி வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஹெவியான கரண்டியாக வச்சு நம்ம கலந்து விட்டுட்டு அதில் இந்த மாவை வந்து இப்படி சேர்த்துடணும். இதோட கரெக்டான அளவு வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து கம்மியாக இருக்கணும், உளுந்து வந்து அதிகமாக இருக்கணும். ஏன்னா உளுந்து வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம், நம்ம வேக வச்சா உளுந்து வந்து கொஞ்சம் உப்பும். அதனால் அதிகமான குவான்டிட்டி இப்போ 1 கப்பு போல் உளுந்து எடுத்தோம்னா 1/2 கப்பு போல் அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து கன்சிஸ்டன்சி நம்ம ஏற்ற மாதிரி, நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. உளுந்து வந்து கருப்பு உளுந்துங்க, தோல் நீக்காத உளுந்து. நல்லா வறுத்துட்டு அதோடு சேர்த்து அரிசியை ஈக்குவல் குவான்டிட்டிலையும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப்பு அரிசினா 1 கப்பு உளுந்தையும் நல்லா வறுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிடணும். இப்போ இதோட போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்தணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காய்கறிகள் கீரையும் நல்லா வேகணும். நீங்கள் முடிஞ்சால் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு கடைசியாக இந்த மாவு போட்டு இப்படி நல்லா கையை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா 2 நிமிஷத்தில் இது ரெடியான ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இறக்கி வச்சுட்டு இதை சாப்பிட்லாம். அந்த உளுந்தோட வாசனைக்கு இந்த கீரையோட டேஸ்ட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் தேவைப்பட்ட ஒரு தாளிப்பை போட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலை. கரெக்டான ரெசிபியை நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபியெல்லாம் வீடியோவெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவும் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.